உங்களுடன் ஸ்டாலின் சரி, இவ்வளவு நாள் அவர் யாரோட இருந்தாரு? இந்த கேள்விக்கு பதில் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கா? கேள்வி எழுப்பின தம்பிகிட்ட இருக்கா? நீங்களே பாக்குறீங்க, இந்த சாலையில் வரும்போது பார்த்திருப்பீங்க, வீடு தேடி அரசு என்று ஒரு பாரவுந்துல தமிழ்நாடு அரசு முத்திரையே போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது. எது போகுது? வீடு தேடி அரசு. இவ்வளவு நாள் அரசு யாரை தேடி போச்சு? ஓரணியில் திரள்வோம். எதுக்கு? கூடி கொள்ளையடிக்க, கூடி கொலை செய்ய, கூடி கற்பழிக்க. அதுக்கு தானே. வேற எதுக்கு? கூடி குடிக்க. வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம்? ஓரணியில் எப்ப திரளுவிய? தேர்தலுக்கு 6 மாசம் இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணீங்க? நீங்க முதல்ல சொல்லுங்க. மொழி காக்கன்னு போட்டிருக்கீங்க. பக்கத்துல திராவிட பேரொழின்னு எங்க பாட்டனார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிடுது. சரி, சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று. இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா? அவர் என்ன? சரி, திராவிட பேரொழியை எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்க. திராவிட பேரொழி, அது படிங்களே. அங்கே ஒற்றெழுத்து இல்ல. ஏன் இப்ப இல்ல? திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா? அது என்னது? இது அரசு எழுதுது பாருங்க. சென்னை கடற்கரைக்கு போங்க, நம்ம தமிழருக்கு கீழே சென்னை இங்கிலீஷ் இருக்கும். தமிழ் வளர்க்கிறார்கள், மொழியை காக்கிறார்கள், மண் காக்கிறார்கள். இவளால் என்ன பண்ணாங்க? அள்ளி வித்து தின்று கொண்டு இருந்தார்கள். எந்த ஆற்றில் மண் இருக்கு? எந்த மலை இருக்குது? போகும்போது மலை மணலா எத்தனை பாரந்துகள் போய்கொண்டிருக்குன்னு பாருங்க. மண்ணை காக்கிறார்கள், மானம் காக்கிறார்கள். மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாற்றி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கு 500க்கும் 1000க்கும் கையேந்த வச்சுக்கிட்டு, வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கி நிக்க வச்சுக்கிட்டு, பிச்சைக்கார கூட்டமா மாற்றி நிறுத்திட்டு, மண் காக்க, மொழி காக்க, மானம் காக்க எப்ப வர்றீங்க? எப்ப வர்றீங்க? வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே 60 ஆண்டுகளா நீங்க தான். உங்க அப்பா, இப்ப நீங்க, அடுத்து இப்ப உங்க மகன், நீங்க தான் பிரச்சனை. நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை என்னன்னு